அனைவருக்கும் வணக்கம். இன்று காந்தியடிகளின் 152வது பிறந்தநாள் விழாவினை தொகுத்து வழங்குவதற்காக உங்களின் RS காவேரி 8ஆம் வகுப்பு. Hi everyone, today we are celebrating Gandhi's 152nd birthday. Myself, Roshan from 7E, is to host the program. வாய்மை எனப்படுது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்ற குரலுக்கேற்ப வாழ்ந்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். அவருடைய 152வது பிறந்தநாள் விழாவினை நாம் இங்கு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். முதலாவதாக இறைவணக்க பாடலுடன் இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். இறைவணக்க பாடலை பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். It is health that is real wealth and not pieces of gold and silver. With this quote of Mahatma Gandhi ji, we welcome one and all on this virtual event of Gandhiji's 152nd birthday anniversary. Today's program begins with a prayer song by choir. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன்பணியை போலே நன்னிய நின் முன் நின்று நசிந்திட வேண்டும் அண்ணா, எண்ணிய முடிதல் வேண்டும். இனிமையான குரலில் பாடல் பாடிய மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thanks to the choir for the devotional song. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்புரையாற்ற வருகிறார் 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த KL பிரபா. To invite everyone on this auspicious occasion, here comes KL Prabha of Class 7 to present the welcome address. The greatness of humanity is not in being human but in being humane. Good morning everyone. A warm welcome to all. As we are gathered virtually to celebrate 152nd birth anniversary of significant personality Mahatma Gandhi. The Gandhi Jayanti is the national festival is celebrated on 2nd October every year with great enthusiasm. It brings out the reminiscence of the father of our nation, who is always well known for his non-violence movement. Moreover, his birthday is commemorated as the International Day of Non-Violence all over the world. An ounce of patience is worth more than a ton of preaching. This quote was often insisted and followed by him. On this special occasion of Gandhi Jayanti, I extend my warm welcome to management members, principals, coordinators, respected teachers and my dear friends. I would like to welcome all those who are virtually connected with us. I take the privilege of welcoming our Honorable Chief Guest, Mrs. Nisha Parthipan, IPS SP of Pudukkottai District. She is a young, energetic, studious person with good interpersonal skills, perseverance, and so on. She also takes the responsibility in upholding the dignity of the members of public, promote and preserve the public order. Once again, I welcome you all. Stay tuned with us by watching the events and be filled up with patriotism. Thank you. Thanks to Prabha for the pleasant welcome address. சிறப்பாக வரவேற்புரையாற்றி KL பிரபாவிற்கு நன்றி. கதராடை உடுத்திய காந்தியை பற்றி தாய்மொழி தமிழில் உரையாற்ற வருகிறார் 6ஆம் வகுப்பைச் சேர்ந்த தமிழமுதன். Here comes Tamilamudan of Class 6 to deliver a speech about the pride of our nation, Gandhiji. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஆன்றோரே, சான்றோரே, எனைப் போன்றோரே, அனைவருக்கும் தமிழமுதனின் தலை தாழ்ந்த வணக்கங்கள். காந்தி இந்தியாவின் தந்தை என்னே ஒரு பெரும் பேறு. இந்தியர்கள் அனைவருக்கும் தந்தையாவார். நம் முன்னோர்களும் நம்மோடு வாழ்பவர்களும் நமக்கு பிறகு வரப்போகின்றவர்களும் கொண்டாடும் தேசப்பிதா. அந்த தகுதியையே எத்தனை போராட்டங்களை சந்தித்திருப்பார். சும்மாவா கிடைத்த சுதந்திரம்? எத்தனை தியாகிகளின் வியர்வை, எவ்வளவு தியாகிகளின் இரத்தம், கணக்கிலடங்கா உயிர் என அனைத்தையும் கொடுத்து பெறப்பட்ட சுதந்திரம். நம் நாடு அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த விடுதலைக்கு போராடிய போது போராட்ட களத்தில் முதன்மையாக இருந்து போராடியவர் அண்ணல் காந்தி.
1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தவர் காந்தியடிகள். லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்று தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடி பிறகு இந்தியா திரும்பிய போது இந்தியாவும் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. ஆங்கிலேயரிடம் இந்தியாவை மீட்க அறப்போராட்டங்கள் பல நடத்தினார். உண்ணாவிரதம் மேற்கொண்டார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடத்தினார். ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார். இதில் எதிலும் வன்முறை இல்லை. அகிம்சை முறையில் அமைதியாக போராடினார். அவருடைய போராட்ட முறைகளைக் கண்டு ஆங்கில அரசாங்கம் பல முறை அவரை சிறையில் அடைத்தது. இதற்கும் மனம் கலங்கவில்லை அந்த அரையாடை மனிதர். போராட்டம் 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 இதனை தார் மந்திரமாக கொண்டார். இறுதியில் ஆங்கில அரசு இந்தியாவை விட்டு வெளியேறியது. இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க மகாத்மா காந்தி அவர்களே முழுமையான காரணமாவார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு மகாத்மா என்ற சிறப்பு பெயரை தந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மாவின் பிறந்த நாள் என்று இதனை காந்தி ஜெயந்தி என கொண்டாடுகிறோம். இந்நாளில் மகாத்மாவை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் மகாத்மா விரும்பிய ஊழலற்ற மத கலவரம் இல்லாத ஜாதி கொடுமைகளற்ற இந்தியா உருவாக இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்களுமான நாம் பாடுபடுவோம். இதுவே நாம் அவருக்கு செய்யும் முழுமையான அஞ்சலியாகும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இந்தியா, வளர்க காந்தியின் புகழ். சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது உங்களின் உரை. மிக அருமை. நன்றி தமிழமுதா. Your emphatic speech has astonished us, Tamilamudan. Thank you. रघुपति राघव राजा राम பதித்த பாவன சீதாராம் என்று பாடல் பாடிய காந்தியடிகளை பற்றி பாட வருகிறார் எம் பள்ளி மாணவிகள். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பாவன சீதாராம். This song was sung by Gandhiji. In praise of the father of our nation, here comes a group of girls to present a song about Gandhiji. வழியில் போரிட்டு அடிமை நீங்க செய்திட்டார். காந்தி என்ற சாந்தமூர்த்தி நாட்டை காக்க வந்திட்டார். அகிம்சை வழியில் போரிட்டு அடிமை நீங்க செய்திட்டார். வடிவமாய் வாழ்ந்து நமக்கு காட்டினார். அன்பிற்கு பாலமாம் அறநெறியை புகட்டினார். எளிமையின் வடிவமாய் வாழ்ந்து நமக்கு காட்டினார். அன்பிற்கு பாலமாம் அறநெறியை புகட்டினார். தீண்டாமை ஒழித்து நம்மில் நட்பு வளர உழைத்திட்டார். தீண்டாமை ஒழித்து நம்மில் நட்பு வளர உழைத்திட்டார். வறியோரும் வாழ்ந்திட வழிகள் பல செய்திட்டார். வறியோரும் வாழ்ந்திட வழிகள் பல செய்திட்டார். காந்தி என்ற சாந்தமூர்த்தி நாட்டை காக்க வந்திட்டார். அகிம்சை வழியில் போரிட்டு அடிமை நீங்க செய்திட்டார். போதித்தார். தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே என்று நமக்கு போதித்தார். சத்தியமே வெல்லும் என்ற கொள்கையோடு இருந்திட்டார். சத்தியமே வெல்லும் என்ற கொள்கையோடு இருந்திட்டார். தேசபக்தி வளர்த்து நமக்கு தந்தையாக திகழ்ந்திட்டார். தேசபக்தி வளர்த்து நமக்கு தந்தையாக திகழ்ந்திட்டார். காந்தி என்ற சாந்தமூர்த்தி நாட்டை காக்க வந்திட்டார். அகிம்சை வழியில் போரிட்டு அடிமை நீங்க செய்திட்டார். செவிக்கு இனிமை சேர்த்த தோழிகளுக்கு நன்றி. Thank you friends for the lively song.
உப்பு சத்தியாகிரக போராட்ட வீரராகவும் வெள்ளையனை வெளியேற்றிய சூரராகவும் இருந்த காந்தியடிகளின் மேற்கோள்களை சுட்டிக்காட்ட வருகிறார் 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த ராஜ்கிஷோர். Trust is my God. Non-violence is the means of realizing Him. In remembrance of Gandhiji's quotes, here comes Rajkishore of Class 7 to share his views. A warm greeting to one and all who are connected virtually to witness the Gandhi Jayanti program. I am here to present you the valuable quotes of the father of our nation, Mohandas Karamchand Gandhi. He is popularly called as Babuji by everyone. Here are his quotes. You must be the change you wish to see in the world. Gandhiji wants the mindset of an individual to change. Initially, to Gandhiji wishes each and every individual to change first to change the world. If we want real peace in the world, we should start educating children. The peace in the society runs behind educated child. First, they ignore you. Then, they laugh at you. Then, they fight you. Then, you win. Initially, when a man takes necessary steps to improvise the society, there will be enough number of criticisms. They avoid you, but finally, the results will be a massive success. So avoid criticism and focus on your goals. So there are 7 dangers that could threaten the human race. Wealth without work, pleasure without conscience, knowledge without character, business without ethics, science without humanity, religion without sacrifice, politics without principles. Don't expect anything without any effort. Be strong and face the consequences for the good cause you do. Let us all follow Gandhiji's important saying in our lives and let us make our inner Gandhi grow stronger. Jai Hind. இந்தியாவின் தந்தையை பற்றி மேற்கோள் காட்டிய ராஜ்கிஷோருக்கு நன்றி. Good informative quotes. Let us all follow these quotes. Thank you, Rajkishore. எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் சிந்தனை தெளிவையும் கொடுத்து விழிப்புணர்வு ஊட்டிய எங்கள் பள்ளியின் முதல்வர் திரு சிராஜுதீன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். Accessibility, compassion, intelligence, flexibility, professionalism, these words match the qualities of our school principal, Dr. S.A. Sirajuddin. I invite him to present his speech. Dear viewers, it gives me immense pleasure to stand before you to say something about the great personality of the world, the very fine celebrity of the globe, Gandhiji, very popularly called by his followers as Babuji and Gandhi Mahan. See, I would like to remind you that Gandhi stands and he sits in our mind, in our heart, mainly because of 4 main things, the 4 pillars. See, actually he born and brought up in a very tradition-bound Vaishnavism, a family. In Porbandar, his father was a Diwan. That post is considered to be the chief minister of today. And his mother, Putri Bai, a very pious, very much God-fearing and dedicated to family. And always she wore white dresses to serve to the needy and the downtrodden. And Gandhiji, very steeped in Vaishnavism, worshipping God Vishnu, and strong tinge of Jainism, as everything in the universe is eternal. And he strongly believed the 4 main things. 1, he took ahimsa as his main principle, non-injury to all living beings, and vegetarianism, and then fasting for self-purification, and mutual tolerance
between adherents of various creeds and sects. So on this, his principles, his followers, they go by the day, and every now and then Gandhiji is very much prized by the people of the country, and we are put him in a very elite apex place to have him in the currency notes. Why? Because I would like to remind, when I am about to say this, in Mahabharata there is a story. I feel it would be better to explain in Tamil, because it would be better for you and conducive for me to make it clear to the young generation. See, Mahabharatathila ஒரு சின்ன ஒரு கதை. தர்மர் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர், மிகவும் சிறந்த தயால குணமிக்கவர், நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனிதர், பஞ்சபாண்டவர்களுடைய தலைவர், அவர்களுடைய அண்ணன். அவரிடம் ஒரு சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா ஒரு சிறிய விஷயத்தை கண்டுபிடித்தார். என்னவென்றால், தான் அதிகமாக தானம் செய்கிறேன் என்ற ஒரு கர்வம் சிறிதாக தலை தூக்கி இருப்பதை கிருஷ்ணர் உணர்ந்து கொண்டார். இதை இப்படியே விடக்கூடாது, அவரை சற்று திருத்தி உண்மையை உணர வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே ஒரு நாள் தர்மரை பார்த்து சொன்னார், வாருங்கள், நாம் அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் சிறிது தூரம் என்று கூப்பிட்டார். தர்மரும் உடன்பட்டார். இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். நடந்து கொண்டே அவர்கள் பாதாள லோகத்தில் நுழைந்து விட்டார்கள். பாதாள உலகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒரு தெருவழியே போய்கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. ஒரு வீட்டின் அருகே முன்னே நின்று அந்த வீட்டு பெண்மணியிடம் தாகம் தீர தண்ணீர் கேட்டார். தர்மருக்கு ஒரு தங்க குவளையில் அந்த பெண்மணி நீரை கொண்டு வந்து குடித்தார் தர்மர். திரும்ப அதை அந்த பெண்மணியிடம் ஒப்படைத்தார். அந்த பெண்மணி சொன்னால், இல்லை, எங்கள் ஊரில் ஒரு முறை ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டால் அதை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம். அது தங்கமே ஆனாலும் அதை திரும்ப நாங்கள் வீட்டுக்குள் வைத்திருக்க மாட்டோம். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தர்மர் வியந்து விட்டார். என்ன இது, இந்த ஊரில் இவ்வளவு செல்வ சீமான்கள் இருக்கிறார்களே என்று நடக்க ஆரம்பித்தார்கள். மகாபலி சக்கரவர்த்தியை அரண்மனையை அடைந்தார்கள். அங்கே கிருஷ்ணர் தர்மரை அறிமுகம் செய்து வைத்தார். இவர் பஞ்சபாண்டவருடைய அண்ணன், மிகச்சிறந்த தயால சிந்தனை குணமுடையவர். தினமும் ஒரு நாளைக்கு 500,000 பேருக்கு அன்னதானம் வழங்குகிறார். நிறைய பணம் செலவழிக்கிறார். மிகச்சிறந்த கொடையாளி. இதை கேள்விப்பட்டவுடன் மகாபலி சக்கரவர்த்தி 2 கைகளாலும் தன்னுடைய 2 காதுகளை மூடிக்கொண்டார். மூடிக்கொண்டவுடன் சொன்னார், தயவு செய்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என் காதில் விழ வேண்டாம். எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. கிருஷ்ணர் கேட்டார், என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை, ஒரு நாளைக்கு 500,000 பேருக்கு இவர் உணவளிக்கிறார் என்று கூறினீர்கள். அப்படியென்றால் இவருடைய நாட்டில் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள், உணவின்றி தவிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய நாட்டிலோ நான் நிறைய தானம் தர்மம் செய்ய எண்ணுகிறேன், வாங்குவதற்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆக இவர் நிறைய ஏழைகளை வைத்துக்கொண்டு அந்த நாட்டில் ஆட்சி புரிகிறார். அந்த வார்த்தைகளின் காதில் விழ வேண்டாம் என்றுதான் காதை பொத்திக் கொண்டேன் என்று கிருஷ்ணரிடம் விளக்கினார். இதை கேட்டவுடன் தர்மர் தலைகுனிந்து நின்றார். கர்வம் படிப்படியாக கீழே இறங்கியது. அப்பொழுதுதான் உணர்ந்தார்,
நாம் மிகச்சிறந்த கொடையாளி, நான் மிகச்சிறந்த தர்ம சிந்தனையாளன், என்னை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று நினைத்தேன், என் கர்வம் ஒளிந்தது கண்ணா அப்படி என்று கிருஷ்ணரை பார்த்து கூறினார். இந்த சம்பவம் எதற்கென்றால், ஒரு சிறந்த தலைவர், ஒரு மிகச்சிறந்த மனிதன் தன்னிடத்தில் சிறிது கூட இந்த எண்ணம் வரக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை காந்தி தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்ததினால்தான் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் என்னுடைய கடமையைத்தான் இந்த நாட்டுக்கு செய்தேன் என்று எந்த ஒரு பதவியும் வேண்டாம் என்று துறந்து அவருடைய உடையை பார்த்திருப்பீர்கள், அவருடைய எளிமையை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நான் இதை ஏன் இங்கு சொல்கிறேன் என்றால், பல பேரும் பலவிதமான விஷயங்கள் காந்தியை பற்றி தெரிந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்று காந்தி ஜெயந்தி அன்று மாணவர்களிடம் சற்று வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயம் புதிதாக வேண்டும் என்று எண்ணினேன். அதற்காக தான் இது கூறினேன். இது நம் அனைவருக்கும் ஒரு பாடம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மை விட சிறந்தவர்கள் உலகில் இருக்கத்தான் செய்வார்கள், நாம் அவர்களில் ஒருவர்தான் என்ற எண்ணம் வர வேண்டும். அதனால்தான் மகாத்மா என்று அவரை அழைக்கிறோம். அப்படியாப்பட்ட உன்னதமான ஒரு மனிதருடைய பிறந்த நாளைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாள் இந்தியாவில் உள்ள முக்கியமான 3 அரசாங்க விடுமுறையில் ஒரு நாளாக கருதப்படுகிறது. காந்தியுடைய சிறப்புகளையும் அருமை பெருமைகளையும் பல பேரும் பேசியிருந்தாலும் இந்த நிகழ்வு உங்கள் மனதில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். வாழ்க வளர்க, வையகம் சிறந்த குடிமக்களாக அனைத்து மாணவ கண்மணிகளும் எதிர்காலத்தில் விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான கருத்துக்களை கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. Thank you, sir. Your articulating address has inspired all. அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார் என்று கூறிய தேசப்பிதாவின் பிறந்த நாளினை முன்னிட்டு அவரை பற்றிய வாழ்த்து பாடலை பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவி கோயில்கள். Future depends on what we do in the present. The thought of Gandhiji fills us with patriotism. Now we present a patriotic song.
गांधी जी, जी 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 महात्मा गांधी जी। Thanks to the choir for making us realize Gandhiji. அருமையான குரலில் பாடிய இசைக்குழுவினருக்கு நன்றி. என் தாயார் தான் எனக்கு முதல் ஆசான் என்றார் காந்தி. பெண்ணிடம் பாசம், கருணை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சமத்துவம் இவை அனைத்தும் கொண்டவள் பெண் என்று கூறிய காந்தியின் வழிவில் இன்று நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இவர் தில்லியிலே பிறந்து வளர்ந்து தம் வாழ்விலே கனிவான உள்ளமும் நிறைவான மன அமைதியும் உடல் நலத்திற்கு யோகாவும் அன்றாட செய்திகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வலராகவும் ஒருங்கே பெற்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக மிகச்சிறந்த நேர்மையான காவல்துறை பெண் அதிகாரி திருமதி நிஷா பார்த்திபன் அவர்கள் அளித்த பதிவினை இப்பொழுது காண்போம். It's time for the most exciting moment of the day. We are glad to present a motivational video speech of Nisha Parthiban, Superintendent of Police, who is the chief guest of the day. She is qualified with MA and 2011 batch IPS police officer who has been allotted the Tamil Nadu cadre. Let's watch and listen to the video. A very good morning to all the students of Vairam Metric Higher Secondary School. I would also like to heartily welcome the teachers of these bright students. I would like to thank the management of Vairam Metric Higher Secondary School, respected Principal Sir Dr. S.A. Sirajuddin, Mrs. R. Ashwini Nachamai, for inviting me as chief guest for this October 2nd Gandhi Jayanti program. My message to all the students on this Gandhi Jayanti would be very simple. We all know that Gandhiji led a very simple life. He is called the father of the nation. He believed in peace and non-violence. He led a very simple life. In today's highly complex, technologically advanced society that we live in, we have forgotten what a simple life is. So, just to go back to the basics, I would urge students about two basic issues. They are not very complex issues. I don't want to overburden you with complex theories. You're already overburdened with your studies and all these things. My funda for you will be very simple. I want to talk about two basic things, two of the basic necessities that a human body requires. They both are food and exercise. As regards food, I believe that we don't live to eat, we eat to live. But in today's consumerist society, what we see is a lot of junk food is there, and as kids, like my personal favorite would be French fries, and I am unable to control myself when I see a plate of French fries. But of course we know that it is not good for health, as like all other junk foods. And nowadays kids they don't prefer home food, food cooked by their mother. All these things definitely affect our health in the longer run. See, nature, human beings are there, birds are there, animals are there. We see that we humans think a lot about food. Whenever there is a guest coming over to our home,
we make a lot of preparations. I'm not saying anything is wrong, but we have to make a decision whether to go to the extent of wasting food at big gatherings. In nature, we see that birds and animals eat only as much as they are hungry. But if we see something that we like, without having control over ourselves, we tend to overeat. Even though our stomach may be saying that I am full, our tongue doesn't accept that fact. Gandhiji's principle was very simple. He said that anything more than you need, if you consume, it becomes a greed. India being such a poor country, please think that if we overeat meaning more than what our body requires, we are depriving somebody else of that food. We know that so many people in our country go hungry. So much food is wasted in gatherings like weddings, parties. In our own birthday parties, you would have seen a lot of food is wasted. So whenever you think about food, please respect food, because there is a farmer who is producing it. He may himself be going hungry. Eat what you like. I am not saying restrict yourself or anything, but eat what is good for your health, what is healthy, without wasting. Think about others when you eat. Only as much as is required for you, your strength. This is the basic about food. Something related to this is exercise. Now, in our society, we give more emphasis on mental work. Now with the computers and all of our work is all desk work, and mental, even our studies are focused on it. Physical labor we look down upon, but physical labor is the basis of our civilization. The farmer who produces food for us, he works in the field manually, he plows the field through his hard work. So there is nothing to be ashamed of physical labor. Why I am talking about physical labor is, today we sit in these chairs and we do our desk jobs and we sit in these offices, and we mostly lead unhealthy lives, because I am sitting in this chair for almost 4 to 5 hours at a stretch. Sometimes maybe I'll take a walk around here, but mostly our lives are restricted to this one room or this chair. It is not a healthy lifestyle. We cannot escape it, but what I am trying to get at is, there should be some form of physical exercise to keep your mind and body strong. Now, the most simple exercise can be any games that you play, or the simplest form of exercise is walking. And I am not talking about just 1 mile or 2 miles walking. At least it has to be like 5 to 6 kilometers, something like that. Something that makes you sweat. Anything that will make you sweat will make you healthy. So go for a jog, you people being young, go for a jog, go for walking if you feel that, and slowly start slow jogging. But don't be a couch potato. Don't keep sitting. Do something physical. Studies will make you something in life, but for the larger life, you need to be healthy. There is nothing more valuable in life than having a healthy body. You will realize it. As you get older, you will understand that none of these things, money you will keep getting from your salary. But unless and until you have a healthy mind, a healthy body, you cannot be happy, because these gadgets which impress you a lot in today, like your phone, your tab,
your laptop, your gaming console. All these things will keep you happy for a little while. Unless and until you are healthy, happy from inside, it won't give you satisfaction. So these two are the very, very basic things that I wanted to emphasize to you youngsters on this Gandhi Jayanti. Please ponder over it, and I hope that we start making little changes to our life by following Gandhiji's principles. He was a really simple man with great ideas, and that is why we refer to him as the father of our nation. Let us try and imbibe some of his good qualities. So these two being just a few of his ideas I wanted to share with you all. Thank you for patiently listening to me. I wish you all the best. நன்றி. இக்கொரோனா காலத்திலும் நெருக்கடியான சூழலிலும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு சீரிய கருத்துக்களையும் தெளிவான தகவல்களையும் இப்பதிவின் மூலம் பகிர்ந்து கொண்ட திருமதி நிஷா பார்த்திபன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, ma'am. Your inspirational speech has mesmerized all of us. அன்பும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு எங்கள் வைரட்சி பள்ளியை மென்மேலும் ஒளிர வைத்துக் கொண்டிருக்கும் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் திருமதி அஸ்வினி நாச்சம்மை அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். A man is nothing but the product of his thoughts. What he thinks, he becomes. I would like to invite the management member, Mrs. Ashwini Nachammai, to present the special address. Happy day, children. I take immense pleasure in welcoming our chief guest, Mrs. Nisha Parthiban, a young and energetic woman. We are going to have a great motivating speech from her today, and all the virtual viewers have a nice time, and it's one of the important day that we should all celebrate and remember our very own Gandhiji on this 152nd birth anniversary. I was just talking to my daughter and I was telling her why we declare this a holiday on Gandhiji's birthday, and why Gandhiji holds a significance even in today's time. Then few questions followed. Mom, who is Gandhiji? Is he the one who's in the 10 rupee note? I said yes. Then followed, why do we get a holiday on his birthday? Will I get a holiday on my birthday too? So I pretended to be involved in all these questions, but at my mind there were a lot of questions and I was trying to find answers for that. So how do I explain the preschooler who Gandhiji is? How will future generation know about Gandhiji besides his history, the textbooks and national holiday? Gandhiji is important to this generation kids. Will his values, principles have any relevance to kids who wants instant success? And like too many questions were going on in my mind, and I thought I would just share my views on that to you all. So here is what I want to tell you about Gandhiji. The first, self-belief. Believe in what you do and never change your mind, even if no one stands by you. You should have self-belief despite the nares. You should win all the struggles and with lot of self-belief. You can achieve your dreams only if you have a self-belief, and you need not be worried about anybody. You have to achieve your goals according to your own dreams and belief. And I think this quality and this value, I would say a best example is Gandhiji. And respect for all. I think children today need to understand the value the most. In a country like India, where there's so much economical, social discriminations, we definitely need our children to understand that everybody is equal. They all deserve respect. Parents, you all need to keep reminding the children, money is not the only factor that gets them respect. Third value, integrity.
Integrity comes from the congruence of thought, feeling, words and action when all that you are and do spring from your core value. So Gandhiji is one of the greatest examples we see in modern times. There are a lot of stories about his life that demonstrate the power of his teaching, his characters. A mother once brought her child to him, asking him to tell the young boy not to eat sugar because it was not good for his diet or for his developing teeth. Gandhi replied, I cannot tell him, but you can bring him next month. The mother returned after a month and met Gandhi. Gandhi took the small child hand on his own, knelt before him and tenderly communicated, do not eat sugar, my child, it's not good for you. And he said, do not eat sugar, my child, it's not good for you. The mother, gratefully and perplexed, queried, why didn't you say that a month ago? Well, Gandhi said, a month ago I was still eating sugar. So how do I preach to the young minds? So he followed and he did whatever he said, whatever he did. So it's a great thing that we should all inherit. Leadership. I think Gandhiji is the best leader and he's the most strongest and most powerful leader the country has ever seen. A leader with single vision, clear focus and who was not crazy for money. And I think this today we should all have such a leadership quality. Then last, humanity and simplicity. No unnecessary publicity, no glamour, no money play, just mutual respect. He won hearts of citizens and followers for his simplicity. In spite of being in a position of power, he was humble and kind. So I think Gandhiji is one person who must not be remembered only on his birth anniversary. He's a person whom we should always to be remembered and we should always follow his footsteps, and he's a great inspiration to all the people, to all the students, and his values and principles will, if we follow his values and principles, it will make us achieve our dreams in a very great manner. I shared with you the values and principles of Mahatma Gandhiji. I think it will be of use to the 2K generation. Let's all implement his values to lead a happy and a prosperous life with a lot of leadership qualities and simplicity. I thank all the viewers for patiently watching this event, because it's one of the special day that we should all remember Mahatma Ji, and October 2nd is celebrated as a birth anniversary all over India and all over the world. This day is declared as an International Non-Violence Day. I think this is a great privilege and a proud to be an Indian. I think our leader has proved something and achieved a great goal, and we should all look forward to that, and let's aspire to be like him. Happy Gandhi Jayanti. So let the holiday not only mean a vacation, let's all respect Gandhiji, and let's follow his values, and always remember the importance of this day. And thank you all, and it was so nice and beautiful to see our children giving a wonderful speech, song, and it was a great day. Hope you will all enjoy and stay tuned. Thank you. சிறப்பாக உரையாற்றிய நிர்வாக குழு உறுப்பினருக்கு நன்றி. Thanks ma'am, your words are really encouraging.
போர் பந்தலிலே பூத்த புன்னகை மலராம், வாங்கியை கடைபிடித்த உத்தமராம். இவரை பற்றி கவிதை வடிவில் கூற வருகிறார் 6ஆம் வகுப்பை சேர்ந்த சண்மதி. Poetry is an echo, asking a shadow to dance. Our next event is Tamil poetry recitation by Shanmadi. காந்தி உலகம் முழுவதும் உண்மைக்காக உச்சரிக்கும் ஒரே பெயர் காந்தி. உலகம் முழுவதும் உண்மைக்காக உச்சரிக்கும் ஒரே பெயர் காந்தி. அஹிம்சை என்றால் எல்லோரும் அறியும் பெயர் காந்தி. அஹிம்சை என்றால் எல்லோரும் அறியும் பெயர் காந்தி. உப்பு சத்தியாகிரகம் என்றாலும் உச்சரிக்கும் பெயர் காந்தி. உப்பு சத்தியாகிரகம் என்றாலும் உச்சரிக்கும் பெயர் காந்தி. தேசப்பிதா யாரெனும் கேள்விக்கு கேட்டவுடனே கிடைக்கும் பதில் காந்தி. தேசப்பிதா யாரெனும் கேள்விக்கு கேட்டவுடனே கிடைக்கும் பதில் காந்தி. இந்திய ரூபாயில் இருக்கும் ஒரே தலைவர் எங்கள் காந்தி. இந்திய ரூபாயில் இருக்கும் ஒரே தலைவர் எங்கள் காந்தி. வெள்ளையனே வெளியேறி இயக்கத்திற்கு காரணமாம் எம் காந்தி. வெள்ளையனே வெளியேறி இயக்கத்திற்கு காரணமாம் எம் காந்தி. நீ பிறந்ததென்னவோ அக்டோபர் 2. நீ பிறந்ததென்னவோ அக்டோபர் 2. அதனால்தான் இந்தியாவிற்கு கிடைத்தது சுதந்திரம் ஆகஸ்ட் 15 அன்று. அதனால்தான் இந்தியாவிற்கு கிடைத்தது சுதந்திரம் ஆகஸ்ட் 15 அன்று. உனக்கு பின் வந்தனர் பல காந்தி. உனக்கு பின் வந்தனர் பல காந்தி. ஆனால் நீ மட்டும் எங்களுக்கு என்றும் மகாத்மா காந்தி. ஆனால் நீ மட்டும் எங்களுக்கு என்றும் மகாத்மா காந்தி. வெள்ளையர்கள் நம்மை ஆள செய்தனர் பல தந்திரம். வெள்ளையர்கள் நம்மை ஆள செய்தனர் பல தந்திரம். அவற்றை எல்லாம் முறியடித்து நீ வாங்கி தந்தாய் சுதந்திரம். அவற்றை எல்லாம் முறியடித்து நீ வாங்கி தந்தாய் சுதந்திரம். உன் தாய்க்கு நீ ஒரு மகனே. உன் தாய்க்கு நீ ஒரு மகனே. ஆனால் இந்திய தாய்க்கு நீ என்றும் தலைமகனே. ஆனால் இந்திய தாய்க்கு நீ என்றும் தலைமகனே. உன் பிறந்த நாளில் உன்னை பற்றி பேச வைத்த திருமகனே. உன் பிறந்த நாளில் உன்னை பற்றி பேச வைத்த திருமகனே. உன் பாதம் வணங்குகின்றேன், உன்னை போல் வாழ விரும்புகின்றேன். உன் பாதம் வணங்குகின்றேன், உன்னை போல் வாழ விரும்புகின்றேன். என்றும் முன்வழியில் சண்மதி. Thanks Shanmadi, your poetry was really an informative one. சிறந்த நயங்களுடன் அழகாக கவிதை கூறிய சண்மதிக்கு நன்றி. அரையாடை உடுத்திய கதராடை மனிதனை பற்றிய மகானின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியுரை கூட வருகிறார் 5ஆம் வகுப்பை சேர்ந்த நல்லான் அன்பு ராஜ்குமரன். Now we have come to the end of the program. To present the vote of thanks, here comes Nallan Anbu Rajkumaran. அனைவருக்கும் வணக்கம். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற குரலுக்கேற்ப உலக மக்களின் மனதில் இடம் பிடித்தவரும் கடல் வேட்டி அணிந்து கண்ணாடி போட்டு கையில் தடிக்கொண்டு வீரரை போட்டவருமான நம் தேசத்தன்னை மகாத்மா காந்தியின் 152வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், எமது வைரம்ஸ் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவியருக்கும், காணொளியின் மூலம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அமுத தமிழில் அழகாக நன்றியுரை கூறிய குமரனுக்கு நன்றி. It was an extended gratitude to everyone. காலம் பல ஓடினாலும் காந்தியடிகளே உண்மை பாரதம். வாழ்க பாரதம். Jai Hind. நன்றி.